டாடி டாடி, எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு டாடி. அப்பா ஞாபகமாவே இருக்கும் டாடி. அம்மா வச்சுக்கிட்டு என்னால தனியா இருக்க முடியாது டாடி. டாடி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு யாருமே இல்லை டாடி. என்னப்பா பண்ணணும் சொல்லு. நான் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கவா? சரி, உங்களுக்கு சங்கடம்னா விட்டுருங்க. நான் தெரியாம கேட்டேன். நீங்க கிளம்புங்க. மா, உனக்கு நான் இருக்கமா? எனக்கு நீ இருக்க, அது போதுமா? நமக்கு யாரும் வேணாமா? யாரும் வேணாம். எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவன் தான் இவ்வளவு தூரம் கேட்கறான்ல, அதுக்கப்புறம் எப்படி அவனை தனியா விடுறது? அவங்க அம்மாவை கூட்டிட்டு நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போக சொல்லுங்க. பாத்துக்கலாம். என்னடா சொல்ற? அவனுக்கும் உனக்கு தான் ஆகாதேடா. ஏய், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரமாடா. நான் பாத்துக்கிறேன், விடு. விடுறா. டேய், அது உன்னால முடியாதுடா. வேண்டாம். பாத்துக்கிறேன், விடு. சரி. உட்காருங்க சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும். விஜய் காணாம போனது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க. சார், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் மெதுவா நிதானமா சாப்பிட்டுட்டோம். வேகமா சாப்பிட்டு தொண்டையில அடைச்சிக்க கூடாதுல்ல. பேர் என்ன? மாறன் சார். உன் பேரு? ராகவன் சார். நீதான் ஜெயில இருந்து வந்தவனா? உன் பேர் என்ன? கார்த்திக். உன் பேர் என்னமா? சார், உன்னதான் கேக்குறேன். உன் பேர் என்ன? கண்மணி சார். உன் பேரு? வீரா சார். ஆமா, உங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னாங்களே, அவங்க எங்க? சார், பிருந்தா காலேஜுக்கு போயிருக்கா. விஜய் தான் உங்க கேஸ்ல இருக்கிற குற்றவாளின்னு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. விஜயோட அம்மா அம்பிகா இப்ப எங்களோட கஸ்டடியில தான் இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணலாம்னா விஜய் எங்க தேடியும் கிடைக்கல. அம்பிகா கிட்ட விசாரிச்சப்ப அவங்க விஜய் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. நீங்க தான் விஜய கடைசியா பார்த்ததா உங்க மேலதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார்,
எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க யாருமே விஜய பார்க்கல. அவங்க அம்மா பொய் சொல்றாங்க. இந்த 3 பேரை தான் கடைசியா பார்த்ததா சொல்றாங்களே. நீங்க தான் விஜயை கடத்திட்டு போனதா சொல்றாங்க. சார் அந்த விஜயும் அவங்க அம்மாவும் ஒன்னா நம்பர் கிரிமினல்ஸ் சார். ஆமா சார். அவங்க சொல்றதெல்லாம் சுத்த பொய். இவ்வளோ தப்பு பண்றவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி நம்பலாம்? நீங்க அவ எங்க இருக்கான்னு தேடாம இங்க வந்து எங்களை விசாரிக்கிறதுல என்ன நியாயம் எனக்கு புரியல. காணாம போன விஜய் உங்க குடும்பத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. உங்க சொத்தை ஏமாத்தி இருக்கா. கடையும் எழுதி வாங்கியிருக்கா. எல்லாத்துக்கும் மேல இவங்களோட அண்ணனை கொண்டிருக்கா. அப்ப அவன் மேல கோவம் வர்றதுல உங்களுக்கு எந்த தப்புமும் இல்லையே. என்னம்மா, உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்குல்ல? சார் சார் அது நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. சொல்லுமா, உங்க அண்ணனை கொன்ன விஜய் மேல உனக்கு கோவம் இல்லையா? இருக்கு சார், கோவம்லாம் இருக்கு சார். ஆனா நாங்க அவளை எதுவுமே பண்ணல சார். நீங்கண்ணா வாண்டட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா? சார் நான் அவளை எதுவும் பண்ணல சார். நீங்கன்னு மீன் பண்றது உங்க அக்கா தங்கச்சி 3 பேரையும் தானே?